ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்ன மாதிரி யாராவது இட்லி தோசை லவர்ஸ் இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நான் சொல்கிற டிப்ஸை பயன்படுத்தி நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி இட்லி தோசைன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்குது. நம்ம ரெகுலர் இட்லி தோசையில் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணுறது மூலமாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க. உண்மை தான். இனி நீங்கள் இட்லி தோசை அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் லாஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வெயிட்டும் போடாது. வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன், பட் இட்லி தோசை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, வெயிட் போட்டுருமோ அப்படின்னு பயமாகவும் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணவே வேணாம். இது வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தி எனர்ஜி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஹெல்தி எனர்ஜி அண்ட் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்குற ஃபாஸ்டி அண்ட் டேஸ்டியான இந்த ரெசிபியை ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ எனக்கு உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் தான் கடைசி வரைக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக இருக்கக்கூடிய பச்சைப்பயிறு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன மெஷர்மெண்ட்டில் நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அடுத்தது அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கோங்க. இலச்சனைக்கெல்லு கொளுத்துணுக்குன்னு சும்மாவாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு இது உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி வெளியே கொண்டு வரதில் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. அடுத்தது அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் சாமை அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல அரிசி இல்லை இட்லி அரிசி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அல்லது ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சைடில் அதே மெஷர்மெண்ட் டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி தேவையான அளவுக்கு சோடாப்பு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நான் ஒட்டுக்காக அரைச்சிடுவேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சிக்கிட்டிங்கனாலும் சரி. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன டிப்ஸு, டைம்ஸு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக சூப்பராக மாவு மொதுன்னு புளிச்சு வந்துடும். இது இப்போ நீங்கள் உப்போ சோடாப்போ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்கோங்க. அளவாக மாவு ஊற்றுங்க. ஏன்னா இட்லி நல்லா மொதுன்னு பெருசாக வரும். ஸோ அளவாக மாவு ஊற்றினாவே குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டில் தான் இந்த இட்லி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஷேப்பே மாறி அவங்க லுக்கே வேறு மாதிரி அழகாக சேஞ்ச் ஆகணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தோசை ஊற்றுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஆயில் ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுடைய டயட்டு ஸ்பாயில் ஆயிரும். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற சைடிஷ் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு, உங்கள் வெயிட் லாஸுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். பாய்.